இந்த காட்டுல வாழைக்கடைக்கு தண்ணி அடிச்சிட்டு இருந்தாங்க. எங்க அப்பாவுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு காலையிலே எடுத்துட்டு வந்தாச்சு. எல்லா பக்கமும் வாழைக்கட்டை போட்டிருக்கோமே, எந்த பக்கம் அப்பா தண்ணி அடிச்சிட்டு இருக்காங்கன்னு தேடுறதே ஒரு பெரிய வேலைங்க. அதுக்காக தண்ணி எந்த சைடு பிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கோ அப்படியே அதே ரூட்ல நடந்து போனா அந்த இடத்துலயே அப்பா நிப்பாங்க. ஒரு வழியா எப்படியோ கண்டுபிடிச்சி வந்ததுக்கு அப்புறம் எங்க அப்பா தண்ணி அடிச்சிட்டு இருந்தாங்க. கிட்ட போய் என்னடா தண்ணியெல்லாம் வரலையேன்னு பார்த்துட்டு இருந்தா தண்ணி என்னமோ இப்பதான் சொட்டு சொட்டா வந்துட்டு இருக்க மாதிரி வந்துட்டு இருக்கு. தண்ணி வயலிருந்து பிஞ்சக்காட்டுக்கு எப்படியும் 1 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வரனால தண்ணி கம்மியாக தாங்க பிஞ்சக்காட்டுக்கு வந்து சேருது. அங்கே இங்கே பிச்சுக்கிட்டு இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிடுது. இதில் தண்ணி அடைக்கணும்னா ரொம்ப பொறுமை ரொம்ப முக்கியம் தாங்க. இப்படியே வர்ற வழியில் நம்ம வச்ச மிளகா செடியில் எல்லாமே மிளகா நல்லா வந்திருக்கு. அடக்கடவுளே நம்ம இவ்வளோ நாளாக இதை பார்க்காம விட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு செடிக்குள்ள இறங்கி வேக வேகமாக பறிக்க ஆரம்பிச்சாச்சு. பக்கத்து செடியிலே ஒன்று இருந்துச்சு, அதை பறித்து பார்த்தா கலரே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒன்று டார்க் பச்சையாக ஒன்று லைட் பச்சையாக இருக்குது. இதுதாங்க இன்றைக்கி நான் கண்டுபிடிச்ச பெரிய கண்டுபிடிப்பாக இருக்குது. எல்லா மிளகா செடியிலையுமே பறிக்கிற அளவுக்கு நிறையா மிளகாலாம் இருந்துச்சு. கொஞ்சம் பிஞ்சா வேற நிறையா இருந்துச்சு. சரி அப்புறம் வந்து பறிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை பக்கமாக கிளம்பி வந்தாச்சுங்க.